மக்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பரசனவதனம் தியாயேத் சர்வ விக்னவசாந்தையே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் திங்கட்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 24வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று செப்டம்பர் மாதம் 9வது நாள் 2024. இன்று காலை 6:15 முதல் 7:15 வரை நல்ல நேரம், பின்பு மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம். இன்று அதாவது காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை ராகு காலம், பின்பு காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை யமகண்டம். இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக அப்படின்னு பார்க்கும்பொழுது சந்திரன் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்று யாருக்கு சந்திராஷ்டமம் என்று பார்க்கும் பொழுது, அதாவது உத்தட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். மிதுனத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார். கன்னியில் இருக்கக்கூடிய கிரகம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் சுக்கிரன் மற்றும் கேது பகவான். சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் புதன் பகவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். இன்று சந்திரன் விஷாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். வாருங்கள் ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதி யார் என்று பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் இருக்கக்கூடிய நிலை 3வது இடம். அதாவது அவர் இருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செவ்வாய் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது பல்வேறு விதங்களிலும் நன்மையை தரும். உங்களுடைய கடத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் யார் என்று பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரனுடைய நிலை எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானத்தில் அருமையாக விட்டிருக்கின்றார். இன்று மேஷராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது மிக அருமையான ஒரு காலகட்டம். இன்று நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் என்று சொல்லலாம். பண வரவுக்கு பஞ்சமில்லை. இன்று நண்பர்களுடைய வட்டாரங்கம் ரொம்ப பெருகக்கூடிய ஒரு நிலை உண்டு. அவர்களுடைய அருளால் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் உதவிக்கரம் நீட்டுவார்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மிக அருமையாக விட்டிருக்கின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி புதன் பகவானும் மிக சிறப்பாக உள்ளார். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்குன்னு பார்க்கும்பொழுது, பெண்களுக்கு குறிப்பாக ஆடை ஆபரணங்கள் மற்றும் அணிபரணங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக இன்று உள்ளது. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் சுகஸ்தானத்தில் விட்டிருப்பது மிக விசேஷம் என்று சொல்லலாம். அதனால் உங்களுக்கு கமிஷன் துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்லது ஒரு தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக சிறப்பாகவே உள்ளார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் இவங்களாம் எப்படி இருக்காங்கன்னா, அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சந்திரன் உங்களுடைய ராசிக்கு உபஜயஸ்தானத்தை விட்டிருப்பதால் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் யாராவது கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று சொல்வது மிக உத்தமம். கூடுமான வரை நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன மாதிரியாக இருக்க வேண்டும் என்று பார்த்தீர்கள் என்றால், அதுவும் மிதுன ராசி அன்பர்கள் கொடுக்கல் வாங்கும்போது இல்லை என்று சொல்லிவிட்டால் தொந்தரவு இல்லை. இல்லாவிட்டால் பணத்தை கொடுத்துவிட்டு பின்பு நாம் தான் அலைய வேண்டிய சூழல் உண்டாகும். அதனால் மிதுன ராசி அன்பர்கள் பண விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. இன்று பெண்களால் உங்களுக்கு நன்மைகள் கிட்டும். இன்றைய தினத்தில் ஃபர்னிச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த லைன் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை ஏற்றலாம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் மிக சிறப்பாகவே உள்ளார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி விடானம் பெற்றிருக்கின்றார். இதனால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு உண்மை அதாவது மிக சிறப்பாகவே அமையும். அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். மற்றும் இன்று அதாவது உங்களுடைய பிள்ளைகளுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு தினமாகவும் அவருடைய கனவுகளை நிறைவேற்றுபவர்களாக நீங்களும் இருப்பீர்கள்.
இன்றைய தினத்தில் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிகழும். உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானும் மிக சிறப்பாகவே உள்ளார். கவலை வேண்டாம். இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய நினைவாற்றல் அதிகரிக்கும். நல்ல மதிப்பெண்களையும் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதனும் கேந்திரத்தில் இருப்பது மிக சிறப்பு என்று சொல்லலாம். அதனால் நிச்சயமாக தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிகழும். குறிப்பாக அந்த புதன் பகவான் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் உங்கள் ராசி, அதாவது சிம்ம ராசியிலேயே இருப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். ஒரு சில அரசு பதவியில் பெரிய நிலைக்கும் செல்ல வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதனுடைய நிலை மிக சிறப்பாக உள்ளார். ஆதலால் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் பணவரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. அதாவது இதுவரைக்கும் வாரா கடன் என்ற விஷயங்கள் எல்லாம் சேரக்கூடிய நிலை உண்டாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாக வெற்றிருக்கின்றார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனுடைய நிலையும் உங்களுடைய ராசியிலேயே இருப்பது மிக விசேஷம். அதனால் நிச்சயமாக இன்று குடும்ப தலைவிகள் ஒரு தொகையை சேமிப்பு செய்வார்கள். இன்றைய தினத்தில் ஒரு வியாபாரிகள் பார்த்திங்கன்னா அதிக முதலீடுகள் போட்டு அதிக லாபத்தை பெறக்கூடிய நிலை உண்டாகும். இன்றைய தினம் மாணவர் மணிகள்லாம் நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய நிலை உண்டு. உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக சிறப்பாகவே உள்ளார். அதனால் உங்களுக்கு அதாவது என்ன விஷயம் பார்த்திங்கன்னா புதிய கலைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வங்கள் உண்டாகும். அந்த கலைகளும் உங்களுக்கு கை கொடுக்கும். இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இன்றைய நாள் அதாவது பார்க்கும்போது சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் உள்ளார். உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் யார் இருக்காங்க பார்த்திங்கன்னா சந்திர பகவான் இருப்பது மிக விசேஷம். நிச்சயமாக உங்களுக்கு பண வரவில் பஞ்சமில்லை என்று சொல்லலாம். ஏதாவது ஒரு வகையில் கொண்டே தான் இருக்கும். குருவும் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு பண வரவில் பஞ்சமில்லை என்றே சொல்லலாம். இன்றைய தினத்தில் குறிப்பாக ஆசிரியர்களுக்கு மற்றும் வங்கி பணியாளர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். இன்று உங்களை விட பெரிய வயதானவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தையும் அவர்களுடைய ஆலோசனையும் உங்களுக்கு கிடைக்கும். அதன்படி நடந்தால் நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தை விட்டிருப்பது மிக விசேஷம். உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குருவோட நிலை அப்படின்போது சமசப்தமஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பது மிக விசேஷம். அதனால் நிச்சயமாக தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் பயக்கும். உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெறுவது மிக விசேஷமாக இருப்பதால் பல்வேறு நிலைகளிலும் தங்களுக்கு பணவரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கான்ட்ராக்ட் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்தத்தில் இன்று கையெழுத்து போட்டு அதன் வழியாகவும் தங்களுக்கு பல்வேறு விதங்களில் லாபத்தை உருவாக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு அதாவது அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை விரயஸ்தானத்தில் இருக்காருங்க. உங்களுடைய தனஸ்தானத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று உபஜயஸ்தானத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குங்க. அது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். இதன் காரணமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மை நிகழும். உங்களுடைய அதாவது மார்க்கெட்டிங் பீப்புள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நீங்கள் எதிர்பார்க்காதவாறு நல்ல ஒரு அதிகமான ஆர்டர்களை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மிக சிறப்பாகவே உள்ளார். நிச்சயம் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் கிட்டும். இன்றைய தினம் அதுவும் குறிப்பாக அதாவது முக்கியமான ஒரு விருந்துக்கோ அல்லது ஒரு நண்பருடைய வீட்டிற்கு சென்று வருவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள்.
மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். அதாவது தனஸ்தானத்தில் ஆட்சி புரிகின்றார். களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் மிக சிறப்பாகவே உள்ளார். அது மட்டுமின்றி அவர் இருக்கக்கூடிய நிலையும் மிக அருமை என்று சொல்லலாம். என்ன மாதிரியான விஷயங்கள்ல இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக லாபஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் லாபங்கள் கிடைக்கும். அது மட்டுமின்றி உங்களுடைய மூத்த சகோதர சகோதரி உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். இன்று நீங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலாகவே நல்ல ஒரு பலன்கள் கிட்டும். உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உள்ளதால் இளைய சகோதர சகோதரி வழியிலும் தங்களுக்கு நன்மை நிகழும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அந்த குரு பகவானுடைய நிலை மிக சிறப்பு. வண்டி வாகனம் அல்லது இந்த மாதிரியான விஷயத்திற்கு இன்று ஏற்ற நாளாக உள்ளது. புதிய வாகனம் வாங்கலாம், அல்லது பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கலாம், அல்லது பார்த்திங்கன்னா பழைய வீட்டை விற்றுவிட்டு புதிய வீடை வாங்கக்கூடிய ஒரு நிலை. இவ்வாறு பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மை நிகழும். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனுடைய நிலையும் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு அந்யோன்யம் கூடும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக சிறப்பாகவே உள்ளார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் கேந்திர ஸ்தானத்தில் இருப்பதால் மீனராசி அன்பர்களுக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். எப்படி இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் அவர் குருமங்கள யோகத்துடன் வீற்றிருப்பது மிக சிறப்பு என்று சொல்லலாம். களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீங்கன்னா புதன் பகவான். புதன் பகவானுடைய நிலை எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அவரும் மிக சிறப்பாகவே உள்ளார். உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் பணவரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று குறிப்பாக அதாவது தம்பதிகளிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் இருவரும் இணைந்து சில முடிவுகளை எடுக்கத்தான் செய்வீர்கள். அந்த முடிவு உங்களுக்கு மிகவும் நன்மையை தரக்கூடிய நிலை உண்டாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.